எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் சண்டே நான் வந்து வெளியே போயிருந்தேன். ஸோ அதோடைய சின்ன vlog தான் இது. எங்கே போயிருந்தேன்னா பெங்களூர்லேருந்து ஒசூர் போயிருந்தோம். ஒசூரில் இருக்க ஒரு டேமாண்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். சரி, கண்டிப்பாக மழை காலமாக இருக்கே, டேமில் நல்லா வாட்டர் போகும் அப்படின்னு நினச்ச மாதிரி வாட்டர் நல்லா இருந்துச்சு. நல்லா அதிகமான வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சு. ஆனால் வாட்டர் தான் நல்லா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே பார்க்கலாம், வாட்டரில் போகிறது வந்து வெறும் தண்ணி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டர்ட்டி வாட்டர்ஸ் தான். அழுக்கு தண்ணி, அழுக்கு நுரை. நீங்கள் பார்க்குறது எல்லாமே அழுக்கு நுரை தான். ஆனால் அந்த இடத்துல வந்து மாடு ஆடு எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது, அந்த டேம் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் கீழே போகணுமே. ரொம்ப ரொம்ப பெரிய டேம் தான், ஒரு முக்கியமான ஒரு டேம் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அதை கொஞ்சம் கூட நீட்டாக மெயின்டைன் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கவே முடியலங்க. அதுதான் வந்து ப்ராப்ளமே. கொஞ்ச நேரத்துக்கு மேலே அங்கே சர்வை பண்ணவே முடியாது யாராலும். ஏன்னா அவ்வளோ பேட் ஸ்மெல் அந்த வாட்டர்லேருந்து மூச்சு அடைக்குது. நம்மளால் ஈஸியாக மூச்சு விடவே முடியல. இந்த சைடு மேலே டேம் ஏறிட்டு நான் லெஃப்ட் சைட் காட்டுறேன். தண்ணிலாம் ஏதோ நார்மல் வாட்டர் மாதிரியே இருக்குது, ஆனால் பிளாக்கிஷாக தான் இருக்குது. ஆனால் அந்த வாட்டர்லேருந்து இந்த பக்கம் பாருங்கள், அந்த மிஷின் உள்ள ரோல் ஆகிட்டு வெளியே வர வாட்டர் வந்து நொர நொறையாக வருது. ஸோ இதுதான் அந்த வாட்டரோடைய கன்சிஸ்டண்ட்டே. இப்போ நாங்கள் வெளியே விசாரித்தோம், என்ன இந்த தண்ணி எப்பவுமே இப்படி தான் இருக்குமானா, நாங்கள் பார்த்த நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக இப்படி தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் இருக்க கெமிக்கல் வாட்டர்ஸ் எல்லாமே கலந்து வருது அப்படின்னும் சொல்கிறாங்க. பெங்களூர்லேருந்து ஒரு டிச் வழியாகவும் இந்த வாட்டர் கலந்து வருதுன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து இங்கே இருக்க பீப்புள் சர்வை பண்ணுறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய டவுட். இது மாதிரி ஒரு டேம் சைட்லலாம் கண்டிப்பாக வந்து யாரும் போயிடாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா கொஞ்ச நேரம் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. முக்கியமாக பாய்ஸ் கேங் போகிறதோ இல்லை தனியாக போய் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலான்னு நினைக்கிறவங்க கூட இங்கெல்லாம் சூஸே பண்ணிடாதீங்க. மூச்சே விட முடியல, அந்த மாதிரி ஒரு மோசமான ஸ்பாட் இது. எங்கேயுமே கொஞ்ச நேரம் நிற்க முடியல. நானே பாருங்கள், கொஞ்ச நேரம் நடந்துக்கிட்டே இருக்கேன், நின்ன மாதிரியே எந்த வீடியோவுமே எடுக்கவே முடியல. கரெக்டாக நாங்கள் மேக்ஸிமம் இருந்தால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் மேலே ஏறி நின்றுருப்போம். அதுக்கு மேலே முடியல, வீட்டில் குழந்தைய வேற கூப்பிட்டு வந்திருக்கோன்றதுனால உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். இறங்கும் போதெல்லாம் அந்த தண்ணி வழியாக பாம்பு பார்த்தேன் நான். அண்ட் அதோட வந்து பெருசாக ஒரு புழு, இது வரைக்கும் நான் பார்க்காத புழுவெல்லாம் நான் அங்கே தான் பார்த்துருந்தேன். ஸோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டேம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தண்ணி வந்து உயிருக்கே ஆபத்தான தண்ணி. ஏன்னா நீங்களே பாருங்கள், எவ்வளோ மாடு ஆடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் குடித்தா கண்டிப்பாக எந்த ஒரு உயிருமே வாழாது கண்டிப்பாக. இது ஏன் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கம்முன்னு விட்டு வச்சுருக்காங்கன்றதும் தெரியல. இதுக்கு ஒரு நல்ல ரீசன் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா டேம் சூப்பராக இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் மெயின்டெனன்ஸ் சுத்தமாக இல்லை. எல்லாரும் கம்பி வழியாக மேலே ஏறி வராங்க. ஒரு மெயின் கேட் வந்து ஓப்பனில் இருக்க மாட்டேங்குது. அப்போ தானே தெரியும், மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்தால் எப்படி வந்து ஒரு டேம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து வெக்கேஷன் ஸ்பாட்டாக யாருமே சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன் ஆஃப் த ஒஸ்டஸ்ட்டு ஸ்பாட். நான் ஒசூர் நல்லாயிருக்கும், அந்த டைமுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் எங்களுக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இல்லை. ஸோ இது போல் வேறு எங்கேயோ டேம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து இது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒசூருக்கு நிறைய பீப்புள்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஒசூரில் வெளியே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. நான் ஜூம்லேயும் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது எல்லாம் ஒயிட்டாக இருக்குங்களா, அந்த ஒயிட்டாக போகிறது எல்லாமே நுரதாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அழுக்கு வாட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்படி வச்சு பிடிச்சிக்கோ, நாத்தடிக்குது இல்லை, ஸ்மெல் அடிக்குது இல்லை.